டைம் அண்ட் ஒர்க்ல நெக்ஸ்ட் டைப் ஆஃப் சம் பார்க்கலாம். ஏ அண்ட் பி இருவரும் சேர்ந்து 8 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பார். பி அண்ட் சி இருவரும் சேர்ந்து 12 நாட்களில் முடிப்பார். ஏ, பி, சி மூவரும் சேர்ந்து 6 நாட்களில் முடிப்பார். அப்ப ஏ அண்ட் சி இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஏ பிளஸ் பி, ஓகேவா, பி பிளஸ் சி, சி பிளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி, ஓகேவா, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது 8, 12 இது நமக்கு தெரியாது, இது 6, ஓகேவா. இங்க ஏ வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு, பி 2 டைம்ஸ் வந்திருக்கு, சி 2 டைம்ஸ் வந்திருக்கா. ஸோ இதையும் நம்ம அதே மாதிரி மாத்திக்குவோம். 2A பிளஸ் 2B பிளஸ் 2C, அதாவது ஏ 2 தடவை, பி 2 தடவை, சி 2 தடவைங்கும் போது அவங்க வேலை பார்த்த நாட்கள் என்ன ஆகும், பாதியா குறையுமா? ஏன்னா நம்பர் ஆஃப் டேஸ் வந்து பாதியா குறையும். அவங்க வந்து 2 டைம்ஸ் வேலை பார்த்தாங்கன்னா சீக்கிரமா வேலையை முடிச்சிருவாங்க. அப்போ வந்து இதுல பாதி வந்து 3ன்னு சொல்லி எடுத்துக்கலாம், ஓகேவா. இப்போ இதுக்கெல்லாம் எல்சிஎம் வந்து எடுத்தீங்கன்னா 8, 12, 3, இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 24 வருமா. ஸோ இதுதான் டோட்டல் ஒர்க்கு. இப்போ வந்து என்னன்னா 24/8 வந்து 3 எஃபிஷியன்சி, ஓகேவா. 24/12 வந்து 2, 24/3 வந்து 8, ஓகேவா. இப்போ இந்த இடத்துல என்ன இருந்திருக்கும், இது மூணுத்தையும் ஆட் பண்ணதான் 8னா இங்க என்ன இருக்கும், 3 + 2 5ஆ, அப்ப 8ல 5 போயிட்டுனா 3ஆ. ஸோ வந்து இது மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது 8 வந்துருச்சு, ஓகேவா. அதுக்கு தான் நம்ம 2A 2B 2C கண்டுபிடிச்சோம், ஓகேவா. இப்போ வந்து எப்படி வந்து C + Aனா டோட்டல் ஒர்க்கு டிவைடட் பை C + Aயோட எஃபிஷியன்சி டிவைட் பண்ணணும். ஸோ 3ஆ, ஸோ 8 டேஸ் தான் ஆன்சர். செகண்ட் சம் பாருங்க. ஏ ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பார். பி அதே வேலையை 12 நாட்களில் முடிப்பார். ஏபிசி மூவரும் சேர்ந்து 4 நாட்களில் முடிப்பார். சி வந்து எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு, சி அலோன் எத்தனை நாட்கள்ல முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஷார்ட்டா எழுதியிருக்கேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்சர் வந்து நீங்களே போட்டு பார்த்துட்டு செக் பண்ணி பாருங்க. 9, 3/5 டேஸ் தான் ஆன்சர். தேர்ட் சம் பார்க்கலாம். A is twice as good a workman as B and together finish a piece of work in 14 days. The number of days taken by A alone to finish the work is ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது A Bயை விட 2 மடங்கு வேலையில சிறந்தவர். இருவரும் சேர்ந்து வேலை செய்தால் 14 நாட்கள்ல வேலையை முடிப்பாங்க. ஸோ ஏ மட்டும் வேலை பார்த்துருந்தா எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ஏ பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் வந்து 2 நாள்ல வேலையை முடிச்சா அதை இவர் 1 நாள்லயே முடிச்சிடுவாரு. ஏன்னா இவர் வந்து 2 மடங்கு அவரை விட வேலை திறன் வந்து ஜாஸ்தி. அப்ப 2க்கும் எல்சிஎம் எடுக்கும்போது 2D வருதா, இதுக்கு வந்து எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிங்கன்னா 2:1 வருதா. இப்போ இந்த 14 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 14ங்கிறது என்ன, இந்த 2D டிவைடட் பை 2 பேரோட எஃபிஷியன்சியும் சேர்ந்தது. 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா 14 நாட்கள்ல முடிப்பாங்க. அப்ப இந்த 14 2D டிவைடட் பை 2 + 1 3, இதுக்கு வந்து ஈக்குவல் பண்ணலாமா. ஸோ வந்து இதை வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும், D is equal to 14 into 3/2ஆ, ஸோ 7. அப்போ D equal to 21 days. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் சம் பாருங்க. 4th சம், 5th சம், 6th சம், இது மூணையும் நீங்க ட்ரை பண்ணிட்டு இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி பாருங்க. 4th சம் பாருங்க. ஏ ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பார். பி வந்து அதே வேலையை 15 நாட்களில் முடிப்பார். பி 5 நாட்கள் வேலை பார்த்துட்டு போயிடுறாரு. மிச்சம் இருக்க வேலையை ஏ வந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்க. ஸோ 5th சம் வந்து ஏ வந்து 6 நாட்கள்ல ஒரு வேலையை முடிப்பார். ஏ பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து ஏ அண்ட் பி 2 பேரும் 4 நாட்கள்ல முடிப்பார். அப்போ பி மட்டும் பார்த்துருந்தா எவ்வளவு நாள்ல வேலையை முடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி. அடுத்து 6th சம் வந்து ஏ வந்து ஒரு வேலையை 8 நாட்கள்ல முடிப்பார். பி அதே வேலையை 16 நாட்கள்ல முடிப்பார். சி அதே வேலையை 32 நாட்கள்ல முடிப்பார். அப்ப ஏபிசி 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்திருந்தா எத்தனை நாள்ல முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி பாருங்க.